ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு தோசை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 100 கிராம் மைசூர் தால் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் தால் இல்லைன்னா நீங்கள் பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. இது மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துன்னு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற மைசூர் தாலையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா புளிச்ச மாவாக இருந்தால் நல்லா சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும். ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போ கல் வந்து தோசை கல் காய வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக பதப்பி விட்டாலே போதும். நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, ரொம்ப நம்ம தோசை அளவுக்கு தீர்த்த முடியாது. நல்லா குட்டி குட்டி தோசையை இப்படி பண்ணிக்கலாங்க. ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி நீங்கள் எப்போல்லாம் மரவள்ளி கிழங்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, தோசை நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா பஞ்சு மாதிரி ஒரு தோசை ரெடியாக எடுத்து பாருங்கள். அங்கே தோசை சுட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா சுட சுட தோசையோட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.